வெல்கம் டு குட்டி இன்ஃபோ நண்பர்களே, அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். சற்று முன் தமிழக பெண்கள் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் வெளியாகி உள்ளது. அதன்படி உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெறும் மற்றும் பயன்பெறாத பெண்களுக்கு இந்த குட் நியூஸ் பொருந்தும் என்றே சொல்லலாம். ஏனென்றால் உரிமை தொகை திட்டமானது முன்பு இருப்பதை போல இல்லாமல் இனி வரும் காலங்களில் அனைத்து விதிகளும் தளர்த்தப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. அதாவது புதிதாக பொறுப்பேற்கும் அரசு இந்த ஒரு திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை சேர்ப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்தால் உரிமை தொகை திட்டத்தில் பல விதிமுறைகளில் தளர்வுகள் கொண்டு வரப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. எது எப்படியோ புதிதாக பொறுப்பேற்கும் அரசு உரிமை தொகை திட்டத்தின் கீழ் புதிய விண்ணப்பங்களை வழங்கி மேலும் பயனாளிகளை தேர்ந்தெடுப்பார்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது. அதாவது தேர்தல் வாக்குறுதிகளாக கட்சிகள், அதாவது எதிர்கட்சிகளும் சரி, புதிதாக இணைந்துள்ள விஜய் அவர்களுடைய கட்சியும் சரி, குடும்ப அட்டை வைத்துள்ள அனைத்து பெண்களுக்குமே இந்த உரிமை தொகை வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையாக அறிவித்து விட்டது. திமுக மட்டும்தான் விதிமுறைகளை பின்பற்றி இந்த திட்டத்தின் கீழ் பெண்களை தேர்ந்தெடுத்து வருகிறது. அதன்படி பார்த்தால் கூட புதிதாக பொறுப்பேற்கும் அரசு இனியும் இந்த திட்டத்தில் பயனாளிகளை சேர்க்கத்தான் முன்வந்து உள்ளது. அதன்படி தமிழக அரசியல் கட்சிகள் தற்போது இல்லத்தரசிகளை இலக்காக கொண்டு மாதந்தோறும் ரூபாய் 2000 முதல் ரூபாய் 3000 வரை உரிமை தொகை வழங்குவதாக போட்டி போட்டு வாக்குறுதிகளை கொடுத்துள்ளனர். இந்த தொகை யார் ஆட்சிக்கு வந்தாலும் பெண்களுக்கு கிடைக்கப் போவது தற்போது உறுதியாகிவிட்டது. இதை பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கான ஒரு பொன்னான வாய்ப்பாக தான் நாம் பார்க்க வேண்டும். அதாவது பெண்கள் கையில் கிடைக்கும் இந்த சிறு தொகையை சரியான முறையில் திட்டமிட்டு முதலீடு செய்தால் எதிர்காலத்தில் ஒரு பெரிய தொகையை உருவாக்க முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதாவது புதிதாக பொறுப்பேற்கும் அரசு உரிமை தொகையாக கொடுக்கும் இந்த தொகையானது பெண்களுடைய அன்றாட வீட்டு செலவுகளில் மிக எளிதாக கரைந்துவிடும் ஒரு சிறிய தொகையாக தோன்றினாலும் கூட அதை சேமிப்பாக மாற்றும் போது அதன் மதிப்பு பல மடங்கு உயர்கிறது. வரக்கூடிய பணத்தை உடனே செலவு செய்யாமல் எதிர்கால தேவைக்காக ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒதுக்கி வைப்பதே ஒரு புத்திசாலித்தனமான முடிவு. முறையான திட்டமிட்டு, அதாவது முறையான முதலீட்டு திட்டங்கள் மூலம் இந்த சிறு துளியை பெரும் வெள்ளமாக மாற்றி உங்கள் குடும்பத்தின் பொருளாதார தூணாக நீங்கள் மாறலாம். அதாவது அரசாங்கத்திடம் இருந்து வரும் இந்த பணத்தை பாதுகாப்பான முறையில் அதே அரசு திட்டத்தில் முதலீடு செய்ய விரும்புவோருக்கு தபால் நிலைய தொடர் வைப்பு நிதி ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். இதில் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி வரும்போது உங்கள் அசல் பணத்திற்கு தபால் நிலையத்தின் தற்போதைய வட்டி விகிதங்கள் முறைப்படி கூடுதல் லாபம் கிடைக்கும். எந்தவித ரிஸ்கும் இன்றி உங்கள் பணம் பாதுகாப்பாக வளருவதை உறுதி செய்ய விரும்பும் பெண்களுக்கு இது ஒரு மிக சிறந்த சேமிப்பு லாக்கர் போன்றது. நீங்கள் மாதம் ரூபாய் 2000 வீதம் 5 ஆண்டுகளுக்கு தபால் நிலைய ஆர்டி திட்டத்தில் சேமித்து வைத்தால் கூட நீங்கள் முதலீடு செய்யும் மொத்த அசல் தொகை ரூபாய் 1,20,000 ஆக இருக்கும். இதற்கு தற்போதைய வட்டி விகிதங்களின்படி 6.7% இருந்து 7.5% எடுத்துக்கொள்வோம். இப்படி கணக்கு பண்ணால் கூட 5 ஆண்டுகளின் முடிவில் சுமார் ரூபாய் 1,44,000 உங்கள் கைக்கு வந்து சேரும். பிள்ளைகளுடைய கல்வி செலவு அல்லது திடீர் மருத்துவ தேவைகளுக்கு இந்த மொத்த தொகை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இது தவிர கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயாராக இருப்பவர்களுக்கும் மிக குறுகிய காலத்தில் அதிக லாபம் ஈட்ட விருப்பம் இருப்பவர்களுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் எனப்படும் பரஸ்பர நிதி முதலீடு ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். இதிலுள்ள SIP எனப்படும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் முறை மூலம் ஒவ்வொரு மாதமும் மிக சிறிய தொகையை நீங்கள் பங்கு சந்தை சார்ந்த திட்டங்களில் எளிதாக முதலீடு செய்ய முடியும். நீண்ட கால அடிப்படையில் இந்திய பங்கு சந்தையின் வளர்ச்சி உங்கள் பணத்தை பல மடங்கு பெருக்கி உங்களை ஒரு லட்சாதிபதியாக மாற்றும் வல்லமை கொண்டது. நீங்கள் மாதம் ரூபாய் 2000 தொகையை ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் 5 ஆண்டுகள் தொடர்ந்து முதலீடு செய்து வரும்போது அதற்கு சராசரியாக 12% இருந்து 13% வரை வட்டி கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. கூட்டு வட்டி முறையின் அற்புதத்தால் 5 ஆண்டுகளின் முடிவில் உங்கள் முதலீடு சுமார் ரூபாய் 1,90,000 முதல் ரூபாய் 2 லட்சம் வரை வளர்ந்திருக்க கூடும். பொறுமையுடனும் தொடர்ச்சியாகவும் முதலீடு செய்யும் பெண்களுக்கு பங்கு சந்தை என்பது ஒரு நிலையான லாபம் தரும் அட்சய பாத்திரமாகவே எப்போதும் திகழ்கிறது. பணமாக சேமிப்பதை விட பொருளாக சேமிக்க விரும்பும் பெண்கள் மாதம் கிடைக்கும் இந்த 2000 முதல் 3000 ரூபாயிலான தொகையை டிஜிட்டல் கோல்டு அல்லது
தங்க சீட்டு திட்டங்களில் முதலீடு செய்யலாம். ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட கிராம் தங்கத்தை சிறுக சிறுக சேமித்து வரும்போது சில ஆண்டுகளில் அது ஒரு கணிசமான அளவு தங்க நகையாக உங்கள் கையில் இருக்கும். அதாவது பாரம்பரியமாக தங்கத்தின் மதிப்பு எப்போதும் உயர்ந்து கொண்டே இருப்பதால் அவசர தேவைகளுக்கு பணமாக மாற்றிக்கொள்ள இது ஒரு மிக சிறந்த முதலீடாக அமையும். பாதுகாப்பு மிக முக்கியம் என்றும் நஷ்டமே வரக்கூடாது என்றும் நினைப்பவர்கள் தபால் நிலைய ஆர்டி அல்லது வங்கி சேமிப்பு திட்டங்களை தாராளமாக தேர்வு செய்து நிம்மதியாக இருக்கலாம். பணவீக்கத்தை தாண்டி அதிக லாபம் ஈட்ட வேண்டும் என்ற துணிச்சல் இருப்பவர்கள் மியூச்சுவல் ஃபண்ட் SIP முறையை தேர்ந்தெடுப்பதே புத்திசாலித்தனமான முடிவாகும். உங்களின் எதிர்கால தேவை மற்றும் ரிஸ்க் எடுக்கும் திறனை பொறுத்து இவற்றில் ஏதேனும் ஒரு திட்டத்தையோ அல்லது இரண்டையுமே கலந்து உங்கள் முதலீட்டு பயணத்தை நீங்கள் தொடங்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.